Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSE class 9 science la chapter 11 work and energy. So அந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா next video lecture தான் பார்க்க போறோம். So last videoல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா workனா என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலா, எப்போ வந்து work நடந்துருக்கும், இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நெகட்டிவ் workனா என்ன, பாசிட்டிவ் workனா என்ன, ஜீரோ workனா என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த வீடியோ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒர்க் டன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒர்க் டன் வந்து work is equal to force into displacement. ஸோ சிம்பிளாக சயின்ஸில் ஒர்க் அப்படின்றது எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை ஆகி அந்த ஆப்ஜெக்ட் வந்து சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒர்க் டன்னா ஃபோர்ஸும் அப்ளை ஆகிருக்கணும், ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது உங்கள் புக்கில் இங்கே பாருங்கள், இப்போது ஒரு பேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு த்ரெட் மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டாய் காரை வந்து இந்த பக்கம் இழுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, கார் வந்து அவங்க எந்த டைரெக்ஷனில் இழுக்கிறாங்களோ அந்த டைரெக்ஷனில் போகுது. கரெக்டாக? கார் வந்து எந்த டைரெக்ஷனில் இழுக்கிறாங்களோ அந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ இப்போ இது இப்படி மூவ் ஆகுது. இதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் ஒர்க். ஓகேங்களா? ஏன்னா அவங்க எந்த டைரெக்ஷனில் அவங்க இழுக்கிறாங்களோ அந்த டைரெக்ஷனில் கார் மூவ் ஆகுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஒர்க். ஓகேங்களா? பாசிட்டிவ் ஒர்க். ஓகேங்களா? இப்போ ஒர்க் டன் வந்து இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? when an object moves in the direction of force, object moves in the direction of force. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷனில் ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ், ஒர்க் டன் வந்து ப்ளஸ். ஓகேங்களா? இப்போது ஒரு சைக்கிள் ஓட்டுறவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் ஓட்டுறாரு. ஓகேங்களா? ஒரு சைக்கிள் ஓட்டுறாரு. அவர் வந்து பெடல் பண்ணும்போது என்ன ஆகுது, சைக்கிள் வந்து அவர் எந்த டைரெக்ஷனில் பெடல் பண்ணுறாரோ அந்த டைரெக்ஷனில் சைக்கிள் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் பாசிட்டிவ் ஒர்க். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃபுட்பால் பிளேயர் வந்து இந்த பாலை கிக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பால் வந்து எந்த டைரெக்ஷனில் கிக் பண்ணுறாரோ அந்த டைரெக்ஷனில் போயிட்டே இருக்குது. இந்த கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஒர்க். ஓகேங்களா? இந்த கண்டிஷன்லாம் பாசிட்டிவ் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஒர்க்னா என்ன? நெகட்டிவ் ஒர்க்னா என்ன? இப்போது நல்லா கவனிங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு வருது. இப்போது இங்கே ஒருத்தர் நிற்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்டோடைய மோஷனை நிறுத்த பார்க்குறாரு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து மறுபடியும் ஒரு சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை இவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். இந்த டைரெக்ஷன், இந்த ஒர்க்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? when force is applied against the direction of motion. அப்படி இல்லைனா object is moves against the direction of force. எப்படி வேணால் சொல்லலாம். force is acting against the direction of motion னு சொல்லலாம். or the object is moving against the direction of force. இது ஒன்றுக்கு ஒன்று அகைன்ஸ்டாக இருந்ததுன்னா நெகட்டிவ் ஒர்க்கு, ஒன்றுக்கு ஒன்று சேம் டைரெக்ஷனில் இருந்ததுன்னா பாசிட்டிவ் ஒர்க். தட்ஸ் இட். இந்த கண்டிஷனில் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஒர்க். ஓகேங்களா? when an object moves against the direction of motion is called negative work. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து
ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆச்சுன்னா இந்த கண்டிஷனில் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபார்முலாவே நம்ம மைனஸ் போட்டு தான் எழுதணும். அப்போ இந்த கண்டிஷனில் ஒர்க் வந்து நெகட்டிவ் வேல்யூ வரும், மைனஸ் வேல்யூவில் வரும். இதுக்கு வேறு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டுறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு. அந்த சைக்கிள் ஓட்டும்போது அவர் வந்து சடனாக வந்து பிரேக் அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்ஜெக்ட் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். பிரேக் அப்ளை பண்ணுறதால இந்த டைரெக்ஷன் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அப்ளை பண்ணுறதால இந்த டைரெக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபோர்ஸ் ஆக்டிங் against the direction. ஸோ இந்த இடத்துல ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஓகேங்களா, இப்போ இதே கண்டிஷன் எடுங்க. இந்த ஃபுட்பால் இருக்குது இல்லையா, இப்போ ஒரு ஃபுட்பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபுட்பால் இருக்குது. ஒருத்தர் இந்த பாலை கிக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பால் போயிட்டே இருக்குது. இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த ஃபுட்பால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்றுடும். ஏன் நிற்கிது? யாருமே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அந்த ஃபுட்பால் வந்து நம்ம கிக் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் போய் அது நிற்கிது இல்லை. ஏன் அந்த ஃபுட்பால் வந்து நிற்கிது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஃபுட்பாலுக்கும் இப்போ அந்த ஃபுட்பால் இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளோர் தரைக்கும் இந்த பாலோடைய இந்த சர்ஃபேஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த சர்ஃபேஸுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதுக்கு பேர் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ அதனால தான் இந்த ஃபுட்பாலுக்கு அகைன்ஸ்டாக இது ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த பால் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா நிற்கிது, ஸ்டேஷ்னரி ஆகிடுது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ். ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து அந்த பாலை கிக் பண்ணும்போது ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ். இதே வந்து அந்த ஃபுட்பாலுக்கு தரையில் ஆக்ட் ஆகிற அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அகைன்ஸ்ட் த டைரக்ஷன் மோஷன் ஆஃப் ஃபுட்பால் இருக்கும். அது வந்து இந்த இடத்துல ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒர்க் டன் வந்து நெகட்டிவ். இந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணால் இதுவும் நெகட்டிவ். நான் இங்கேயும் சைக்கிள் ஓட்டுறது போட்டிருக்கேன். அவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெடலிங் பண்ணுறாரு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் பிரேக் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நிறுத்துறாரு. இது வந்து நெகட்டிவ் ஒர்க். வேறு எப்போல்லாம் நெகட்டிவ் ஒர்க் சொல்லலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு பெரிய பில்டிங் மேலே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒருத்தர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இங்கேருந்து ஒரு ஸ்டோனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீழே போடுறாரு. இது வந்து இப்போ அந்த ஸ்டோன் என்ன ஆகும் அப்படின்னா கீழே விழும். எதனால் கீழே விழுது? ஸோ நம்ம லாஸ்ட் சாப்டர்லேயே படிச்சிருக்கோம், கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷனால் இது என்ன ஆகுது அப்படின்னா கீழே விழுது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷனோடைய டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா இந்த கண்டிஷனில் ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ். இப்போ இதே வந்து இப்போ இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் இங்கே ஒரு ஸ்டோன் வச்சுருக்காரு, இதை மேலே தூக்கி போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒர்க் டன் வந்து நெகட்டிவ். ஏன்னா இது வந்து அகைன்ஸ்ட் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக ஆக்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா அலாங் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு அந்த டைரக்ஷன்லேயே ஆக்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேட்பாங்க. ஒர்க் டன் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு இது வந்து ஒர்க் டன் பாசிட்டிவா நெகட்டிவா, அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து அதே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதா இல்லை அகைன்ஸ்டாக ஆக்ட் ஆகுதா, இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. Consider another situation which force and displacement are the same direction. A baby is pulling a toy car parallel to the ground. The baby has exerted the force in the direction of displacement of car. In this situation, the work done is equal to the product of force and displacement. In such situation, the work done by the force is taken as positive. Why? Because the toy is moving along the direction of the toy car is moving along the direction of force. அந்த எந்த டைரக்ஷனில் அந்த பேபி இழுக்கிறாங்களோ அந்த டைரக்ஷனில் கார் மூவ் ஆகுது, அதானே. ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவ். இதே இன்னொரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. கன்சிடர் another situation of object moving with a uniform velocity along a particular direction. Now retarding force is applied on the opposite direction. Retarding force na நம்ம பிரேக் பிடிக்கிறது அந்த மாதிரி. That is the angle between the direction is 180 degree. The
ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆஃப்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ போயிட்டு ஓடிட்டு இருக்கிற சைக்கிளில் நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் தூரம் கழிச்சு என்ன ஆகுது, சைக்கிள் நிற்குது இல்லையா. இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ எப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் எப்போ வந்து ஃபோர்ஸ் பாசிட்டிவ், எப்போ வந்து ஃபோர்ஸ் நெகட்டிவ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ், த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் இன் த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக ஆக்ட் ஆச்சுன்னா ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ் வென் த ஃபோர்ஸ் இஸ் in the direction of displacement. எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதே டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா இந்த சிச்சுவேஷனில் ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் எப்போ நெகட்டிவ் எப்போன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் டைரக்ஷனில் இருந்ததுன்னா ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக இருந்துச்சு, ஏன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் என்ன, அப்படி ஒரு எர்த் இருக்குது அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த். அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து எர்த்தை நோக்கி தான் ஆக்ட் ஆகும். நீங்கள் அதுக்கு மேலே இப்படி இந்த டைரக்ஷனில் ஒரு ஸ்டோனை தூக்கி போடுறீங்க அப்படின்னா இது அகைன்ஸ்ட் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இன் திஸ் சிச்சுவேஷன் த ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் ஜீரோ ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. அது எப்போ அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இதை வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எர்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 3 இருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல எர்த் இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஸோ எர்த் வந்து பார்த்திங்கன்னா மூன் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிவால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிவால்வ் ஆகுதுன்னா நல்லா கவனிங்க. எர்த்து வந்து ஒரு ஃபோர்ஸை என்ன பண்ணும், எர்த்துக்கும் மூணுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் மூன் மூவ் ஆகுறது வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். நல்லா கவனிங்க. ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, நல்லா கவனிக்கணும். ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இங்கே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறது இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் ஒர்க் டன் வந்து 0. இந்த சிச்சுவேஷனில் ஒர்க் டன் 0 எப்போ அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா 90 டிகிரியில் இருந்ததுன்னா அந்த சச் சிச்சுவேஷன் ஒர்க் டன் இஸ் 0. ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. ஸோ இப்போது ஃபோர்ஸும் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, ஆப்ஜெக்டும் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா ஒர்க் டன் பாசிட்டிவ். இப்போ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுதுன்னா ஒர்க் டன் நெகட்டிவ். இப்போ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுதுன்னா ஒர்க் டன் 0. புரியுதுங்களா. அதே மாதிரி ஒரு எர்த் ஒரு தரை இங்கே இருக்குன்னா இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மேலே தூக்கி போட்டோம்னா ஒர்க் டன் நெகட்டிவ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தை நோக்கி விழுது அப்படின்னா ஒர்க் டன் பாசிட்டிவ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் திங்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.